ஹாய், அல்கோ ட்ரேடிங் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பேக் டெஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்குறாங்க. பாசிட்டிவ் கிராஸ் ஓவர்ல லாங் போவேன், நெகட்டிவ் கிராஸ் ஓவர்ல ஷார்ட் போவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கன்னா அதை பேக் டெஸ்ட் பண்ணணும். பின்னாடி போயிட்டு எந்தெந்த டைம்ல எல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு, 5EMA எப்போ வந்து 13 கிராஸ் பண்ணுது, 26 கிராஸ் பண்ணுது, 50 கிராஸ் பண்ணுது, அப்பெல்லாம் என்ன ஆயிருக்கு, அந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்கு. இண்டெக்ஸ் பண்றீங்கன்னா இண்டெக்ஸ், ஸ்டாக் பண்றீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக்காவது நீங்க டெஸ்ட் பண்ணணும் 100 டைம்ஸ். அதை டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்டர் ஆகும். அது ஒரு சிலர் RSI பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, அல்லது போலிஞ்சர் பேண்ட் வந்து மேல கீழே டச் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி மொமெண்டம் ஸ்டாக் எடுத்து பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ப்ரீவியஸா போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணி ட்ரேட் ஆகும்போது என்ன மாதிரி எக்ஸிகியூஷன்ஸ், என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ரிசல்ட் புக் ட்ரேட் பண்ணி ஆகும், எழுதணும். புக் ட்ரேட் பண்ணி நீங்க எடுத்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது ஒண்ணு. பேக் டெஸ்ட் பண்றதுக்கான என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரோக்கிங் சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு பேக் டெஸ்ட்க்கு டேட்டா அவைலபிளா இருந்ததுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்லைன்னா ட்ரேடிங் வியூ இஸ் a குட் பிளாட்ஃபார்ம். இப்போதைக்கு வந்து அது சப்ஸ்கிரிப்ஷன் தான் கிடைக்குது, ஃப்ரீயாவும் கிடைக்குது, பட் மினிமல் டேட்டாவோட கிடைக்குது. அதுல நீங்க பேக் டெஸ்ட் பண்ண முடியும், என்னென்ன டேட்டா வேணும் அப்படிங்கறத பேக் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து ட்ரேடிங் வியூஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரேடர்ஸும் அதுதான் யூஸ் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் லார்ஜ் டேட்டா அவைலபிலிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு தான் நீங்க அதுல நீங்க பைன் ஸ்கிரிப்ட் எழுத தெரிஞ்சவரா இருந்தீங்கன்னா வெரி வெரி குட், வெல் அண்ட் குட். ஏன்னா நீங்க பைன் ஸ்கிரிப்ட்ல நீங்க டேட்டா இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா அது அழகா ட்ரேடிங் வியூல போய் இன்கார்பரேட் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி அது சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அல்கோ ட்ரேடரா ஆயிட முடியும். இப்போ ஒரு சின்ன பயம் காட்டுற மாதிரி இருக்கும், நம்ம வந்து அல்கோ ட்ரேடிங் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை சொல்ல வரலங்க, நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜோட இருக்கணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றோம். நீங்க சப்ஜெக்ட் நாலேஜோட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்க சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம், பட் நீங்க அல்கோ ட்ரேடர் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸையும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ சின்ன லெவல்ல பேசிக் லெவல்ல தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். எனக்கு ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கத்துக்கிட்டு பண்ணுங்க. நீங்க பைன் ஸ்கிரிப்ட் மாதிரி விஷயங்கள்லாம் பைத்தான்ல வச்சு எழுத முடியும்ன்ற விஷயங்களை எல்லாம் பேசிக் லெவல்ல கத்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய இன்ஸ்டிடியூட் வந்துடுச்சு. நீங்க அதை பேஸ் பண்ணி கத்துக்கிட்டு அப்புறம் என்ட்ரி ஆகிறது தான் புத்திசாலித்தனம்.